மகாபாரத போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பாண்டவர்களும் இன்னொரு பக்கம் கௌரவர்களும் மிக கடுமையாக போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தவசி என்ற இளைஞன் ஒருவன் போர்க்களத்திற்கு வேகமாக வருகிறான். அவனது நடையில் இருக்கும் கம்பீரத்தையும் அவனது முகத்தில் தெரியும் வீரத்தையும் பார்த்த கிருஷ்ண பகவான் மிக பெரிய வீரன் ஒருவன் போர்க்களத்திற்கு வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு மாறு வேடத்தில் சென்று அவனை தடுத்து நிறுத்துகிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா அந்த இளைஞனை பார்த்து, வீரனே, யார் நீ? எதற்காக இங்கே வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார். அதற்கு அந்த இளைஞன், நான் இந்த போரில் பங்கு கொள்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்போது மறுபடியும் கிருஷ்ண பகவான் அவனை சோதிக்க வேண்டும் என்பதற்காக, இந்த போரில் பங்கு கொள்ளும் அளவிற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்போது அந்த இளைஞன் தனக்கு எதிரில் நிற்பது கிருஷ்ண பகவான் என்பதை உணராமல் தனது வில்லையும் அம்பையும் அவரிடம் காட்டி, இதில் ஒரு அம்பால் பாண்டவர்களை என்னால் கொல்ல முடியும், இன்னொரு அம்பால் கௌரவர்களை என்னால் கொல்ல முடியும், மூன்றாவதாக என்னிடம் இருக்கும் அம்பை வைத்து அந்த கிருஷ்ணரையே கொல்ல முடியும் என்று சொல்கிறான். தவசி சொன்னதை கேட்டு புன்னகைத்துக் கொண்ட கிருஷ்ண பரமாத்மா அவனை பார்த்து, நீ சொல்வதையெல்லாம் நான் எப்படியப்பா நம்புவது என்று கேட்கிறார். உடனே அந்த இளைஞன் தூரத்தில் இருக்கும் மரத்தை காட்டி, நீங்கள் நம்பவில்லை என்றால் அந்த மரத்தில் இருக்கும் இலைகள் அனைத்தையும் ஒரே அம்பில் நான் வீழ்த்தி காட்டுகிறேன் என்று சவால் விடுகிறான். தவசியின் மன உறுதியை புரிந்து கொண்ட கிருஷ்ண பகவான் அவனிடம் சற்று விளையாட வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு தெரியாமல் அந்த மரத்தில் இருந்து 4 இலைகளை மட்டும் பறித்து தனது காலுக்கு கீழ் ஒளித்து வைத்துக் கொள்கிறார். அந்த சமயத்தில் தவசி தனது அம்பை எடுத்து அந்த மரத்தை குறிபார்த்து விடுகிறான். அவன் சொன்னது போலவே அவனது அம்பு அந்த மரத்தில் இருக்கும் அத்தனை இலைகளையும் உதிர்த்து தள்ளுகிறது. கிருஷ்ண பகவான் காலில் ஒளித்து வைத்திருந்த இலைகளை தாக்குவதற்காக கிருஷ்ண பகவானின் காலையும் அந்த அம்பு 4 முறை தாக்குகிறது. தவசியின் இந்த திறமையை பார்த்து கிருஷ்ண பகவான் அவனை வெகுவாக பாராட்டிவிட்டு, நீ யாருக்காக போரிடப் போகிறாய் என்று கேட்கிறார். அப்போது அந்த இளைஞன் கிருஷ்ண பகவானிடம், எனது திறமைக்கு சவாலாக நான் தோற்கும் நிலையில் இருக்கும் படைகளுடன் இணைந்து போரிடுவேன் என்று சொல்கிறான். உடனே கிருஷ்ண பரமாத்மா, இவன் எந்த படையில் இணைந்து போரிடுகிறானோ அந்த படை வெற்றி பெற ஆரம்பிக்கும். உடனே இவன் அந்த படையை விட்டு விலகி தோற்று கொண்டிருக்கும் படைக்கு ஆதரவாக போரிடுவான். அந்த படையும் வெற்றியடைய ஆரம்பித்தவுடன் மறுபடியும் தோல்வியடையும் படைக்கு ஆதரவாக இவன் போராட வருவான். இப்படியே சுழற்சி முறையில் நடந்து கொண்டிருந்தால் இந்த போருக்கு முடிவு என்பதே இல்லாமல் போய்விடுமே என்று வருத்தப்படுகிறார். உடனடியாக அந்த இளைஞன் முன்னால் கிருஷ்ண பகவான் தனது சுய உருவத்தை காட்டுகிறார். தனக்கு எதிரில் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தது கிருஷ்ண பகவான் என்பதை உணர்ந்த அடுத்த நொடியே அந்த இளைஞன் பகவானின் காலில் விழுந்து வணங்குகிறான். உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த இளைஞனை பார்த்து, வீரனே, உனது வீரத்தை பார்த்து நான் மெய்சிலிர்த்து போனேன். ஆகையால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், உன்னால் முடியுமா என்று கேட்கிறார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தன்னிடம் உதவி என்று கேட்கிறாரே என்று நினைத்த அந்த இளைஞன், என்ன உதவி தேவை என்றாலும் தாங்கள் கட்டளையிடுங்கள், நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்கிறான். அப்போது கிருஷ்ண பகவான் அந்த இளைஞனை பார்த்து, இந்த போரின் முடிவையே மாற்றும் சக்தியுள்ள ஒருவன் இங்கே இருக்கிறான், அவனது தலை எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். உடனே அந்த இளைஞன், பகவானே, அவன் யார் என்று எனக்கு அடையாளம் காட்டுங்கள், அவனது தலையை இந்த நொடியே உங்களிடம் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்கிறான். உடனே கிருஷ்ண பரமாத்மா அந்த இளைஞனை பார்த்து, வீரனே, போரின் முடிவுக்காக யுத்தம் செய்ய நினைக்காமல் உனது திறமையை சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நோக்கத்தில் இந்த போரில் பங்கேற்க நினைக்கும் நீதான் அந்த ஆள், உனது தலைதான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். பகவான் சொன்னதை கேட்டு ஒரு நிமிடம் அந்த இளைஞன் அதிர்ச்சி அடைந்தாலும் பகவான் சொன்ன காரணத்தை புரிந்து கொண்டு அடுத்த நொடியே தனது தலையை வெட்டி பகவான் கையில் கொடுத்துவிட்டு அந்த இளைஞன் மாண்டு போகிறான். இந்த கதையின் நீதி, எந்த பக்கமும் சாயாமல் சுயநலமாகவே சிந்திக்கும் மனிதர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலிகளாக இருந்தாலும் கடைசியில் அழிந்துதான் போவார்கள்.